ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். S25, S25 ப்ளஸ், S25 அல்ட்ரா வந்து லான்ச் ஆகி வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு. நான் இப்போ கையில் வச்சுருக்கிற ஃபோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து S25 ஆக்சுவலி. ஸோ அதோட மெனுவெல்லாம் பார்க்கும்போது ஒரு விவோ ஆர் ஓப்போ ஃபோன் வந்துட்டு கையில் பிடிச்சிருக்கிற மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலாக இது வந்து ஒரு S25ன்ற ஒரு ஃபீலே கிடைக்கலைங்க. பக்கத்துலேயே A35, A55 வந்துட்டு வச்சுருந்தாங்க. எனக்கு லிட்ரலி அதே மாதிரியே தான் இருந்தது. வழக்கம் போல் தாங்க 12GB ரேமு 256GB ரோம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து கேமரான்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து S25ல் வந்து 30x வந்து ஜூம் வந்துட்டு கொடுத்துருக்கு. கேமரா வந்து 50MP OIS வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் டிஜிட்டல் ஜூமிங்கு 3x அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ 3xனால் 30xக்கு வந்து ஜூம் பண்ணிக்கலாம். S23 அல்ட்ராவிலேருந்து சேம் இதுதாங்க வந்துட்டு பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ ஒரு இது வந்துட்டு ஃபோட்டோ பிடிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆகும். அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறமா கிளியராக வந்துட்டு உங்களுக்கு காட்டும். இப்போ வரக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணது. ஸோ இப்போ S25 அல்ட்ரா, S24 அல்ட்ரா ரெண்டையுமே பக்கத்தில் வந்துட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு. ஸோ இந்த பர்பிள் லெவெண்டர் கலரில் இருக்கிறது S25. இந்தாண்டு இருக்கிறது இப்போ நான் கையில் பிடிச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா S24 அல்ட்ரா. உங்களுக்கு ரெண்டு ஃபோனுக்கான கம்பேரிசன் வந்து நான் கீழே வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். S24 அல்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா இன்னுமுமே அந்த ப்ரீமியம் லுக் இருக்குது. S25 அல்ட்ராவில் வந்து எனக்கு என்னமோ தெரியல, அந்த ஒரு ஃபீல் வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ S25ல் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து எந்த ஆஃபர்ஸும் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு 1,30,000 வந்துட்டு வருது. அதே நீங்கள் வந்து கார்டில் வந்து ஃபுல் ஸ்வைப் வந்து பண்ணிங்க அப்படின்னா 8,000 இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் கிடைக்குது. அந்த இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் வந்து போக உங்களுக்கு 1,22,000 வந்துட்டு வருது. அப்புறம் வந்து நீங்கள் ஓல்டு மொபைல் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா அதை எக்ஸ்சேஞ்ச் வந்து போட்டிங்க அப்படின்னா அது ஒரு 9,000 எடுத்துக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 1,21,000 வந்துட்டு வருது எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ போக. S25 ப்ளஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1 lakh வருது. நான் அந்த S25 அல்ட்ராவை எப்படியோ யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து அது ஒரு S25 அல்ட்ரா ஒரு புது ஃபோன் அப்படின்னு அந்த ஒரு ஃபீலே கிடைக்கல. 240 Hz வந்து கொடுத்துருப்பாங்கன்றது என்னோட எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. பட் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 144 Hz ஆச்சு வந்து இந்த டைம் கொடுத்துருந்துருக்கலாம். டிஸ்பிளே ரிஃப்ரெஷ் ரேட்டு அதுவும் வந்து அவங்க பண்ணலை. ஸோ சேம் 120 Hz தான். ஸோ இது வந்து S23 அல்ட்ராவிலேருந்து இப்போ வரைக்குமே வந்து கேமராவில் சின்ன சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. சோனி சென்சார் வந்து கிடையாது. எனக்கு இப்போவுமே S24 அல்ட்ரா ப்ரீமியமாக அவ்வளோ ஒர்த். இந்த மெட்டாலிக் ஃபினிஷ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு S24ல் கிடைக்கிது. பட் S25ல் வந்துட்டு அந்த ஃபீல் கொஞ்சம் கூட கிடைக்கலன்னு சொல்லலாம். நீங்கள் பாருங்கள், இப்போ நான் S25 அல்ட்ரா வந்து பின்னாடி சைடு வந்து காட்டுறேன். ஒரு பிளாஸ்டிக் ஃபீல் தான் வந்துட்டு இருக்குது. அதாவது இந்த கலர் கூட ஓகே தான். பட் அந்த கேமரா ரிங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு A35, A55 அந்த மாதிரி ஃபோன்ஸில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இது மாதிரியே தான் வந்து இருக்குது. இப்போ நான் ஃப்ரண்ட் சைடில் வந்து பிடிச்சி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு அந்த ஃபீல் சுத்தமாக கிடைக்கவே இல்லை. சாரி S25 ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா வந்து என்னை திட்டாதீங்க. ஸோ யார் இப்போ வந்து S25 சீரீஸ் அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னா S9, S10 அப்புறம் வந்து இந்த மோட்டோ, அதாவது ஒரு 20,000 30,000 ரேஞ்சுக்குள்ளார வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் அந்த மொபைல் ஒரு 2 வருஷமாக ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் கொடுத்துட்டு ஒரு சேஞ்ச் வந்துட்டு மாற்றணுன்ற மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் S25க்கு போகலாம், S24க்கு போகலாம், S24 FEக்கு வந்துட்டு போகலாம். பட் S25 ப்ளஸ் ஆர் S25 அல்ட்ரா உங்களுக்கு வந்துட்டு இப்போது தேவையில்லாத ஒரு ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சேச்சுரேஷன் பாயிண்ட் ரீச் ஆகிடுச்சிங்க. அவ்வளோதான்.